2015 பாருங்க 16ஆம் கேள்வி. ஏபிசி ஆகிய ஒளிமின் காலனுக்கு முறையே lambda a சமம் 0.3 மைக்ரோமீட்டர். 16ஆம் கேள்வி. lambda a சமம் 0.3 மைக்ரோமீட்டர். lambda b சமம் 0.28 மைக்ரோமீட்டர். lambda c சமம் 0.2 மைக்ரோமீட்டர். ரைட். இப்ப நுழைவாய் அலைநீளங்கள் உள்ள 3 உலோகங்கள் ஆகும். உலோகங்கள் ஒவ்வொன்றின் மீதும் 1.2 தர 10-15 ஹெர்ட்ஸ் மேற்கொண்டை கொண்ட போட்டோன்கள் படுகின்றன. ஒளியிலத்திரன்கள் காணப்படுவது எதுல காணப்படும் என்று கேட்கிறார். ஓகே, இப்ப இதுல நாங்கள் அலைநீளத்தை காணுவோம். அப்படி v is equal f lambda போட்டா v 3 தர 18 மீறன் தந்திருக்காங்க. அவளுக்கு 1.2 தர 10 lambda காணும். இப்ப lambda சுருக்கிறீங்க வரும் lambda சமம் 3 into 10 to the power 8 over 1.2 into 10 to the power 15. இது ஒன்றுங்கள் தசம் 4 10 4 தர 17 மீட்டர். நாங்க மைக்ரோமீட்டருக்கு போடுவோம். அப்ப 2.5 மைக்ரோ 2.5 தர 10 மைக்ரோ. அப்ப 0.25 மைக்ரோமீட்டர். இப்ப இலத்தின விடுவிக்கப்பட்டான் நுழைவாய் அலைநீளத்தை விட குறைஞ்ச அலைநீளமுடைய ஒளிப்பட்டா இலத்தினம் விடுவிக்கப்படும். அப்ப இங்க நுழைவாய் அலைநீளம் 0.3, அதை விட குறைஞ்ச அலைநீளம் படுதல்லோ, அப்ப இதுல இலத்தினம் விடுவிக்கப்படும். அப்ப ஏல இலத்தினம் விடுவிக்கப்படும். இது நுழைவாய் அலைநீளம் 0.28, அதை விட குறைஞ்ச அலைநீளமுடைய ஒளிப்படுது, இலத்தினம் விடுவிக்கப்படும். நுழைவாய் அலைநீளத்தை விட குறைஞ்ச அலைநீளமுடைய ஒளிப்பட்டா விடுவிக்கப்படும். அப்ப இங்க நுழைவாய் அலைநீளம் 0.3 என்றா இது அதை விட குறைவு தானே, அப்ப அங்க இலத்தினம் விடுவிக்கப்படும். இது 0.28 எல்லோ, அதை விட குறைவு தானே இது, அப்ப இந்த ஒளிப்பட்டா இதுல விடுவிக்கப்படும். ஆனா இவருக்கு நுழைவாய் அலைநீளத்தை விட இது கூட அலைநீளம், அப்ப அதுல விடுவிக்காது. அப்ப எங்க விடுவிக்கப்படும், ஏயிலையும் பியிலையும் மட்டும்தான் விடுவிக்கும். ஓகே, நுழைவாய் அலைநீளத்தை விட குறைஞ்ச அலைநீளமுடைய ஒளிப்பட்டால் அந்த மேற்பரப்புல இருந்து விடுவிக்கப்படும். அப்ப இதை விட இது குறைவு தானே, அப்ப இந்த ஒளியால இந்த மேற்பரப்புல இலத்திரம் விடுவிக்கப்படும். இதுலயும் விடுவிக்கப்படும், இதுல விடுவிக்கப்படும். ஓகே, அதற்கு என்னோட ஏயும் பியும் 4வது. பின்வரும் அட்டவணையில் சில கருக்களின் பிணைக்கும் சக்திகள் காணப்படுகின்றன. எனது கருக்கள் தந்திருக்க பிணி சக்தி என்று சொல்லி பிணைப்பு சக்தியை தந்திருக்க. ஓகே, மேற்குறித்த கருக்களில் எது மிகவும் உறுதியான கருவாகும்? இதுல எது உறுதியான கருன்னா, இந்த ஒரு இப்ப இந்த நியூட்ரன் இருக்கல்ல, நியூட்ரன் பொறுத்தல ஒன்றுண்ட பிணைப்பு சக்தி எதுக்கு கூடவோ அதுக்கு அது உறுதியான கருவா இருக்கும். அதாவது சும்மா பிணைப்பு சக்தி கூட எங்களுக்கு நியூட்ரன் எண்ணிக்கை கூட கூட அல்ல நியூக்ளியோன்கள் எண்ணிக்கை. சோ நியூக்ளியோன்கள் எண்ணிக்கை கூட கூட பிணைப்பு சக்தி கூடிக்கொண்டு போகும். ஆனா ஒன்றுக்குரிய பிணைப்பு சக்தி கூடைக்குள்ள அதுதான் உறுதியான கருவா இருக்கு. ஓகே, ஒன்று இல்லது இன்னொன்று 50க்கு கிட்டவா இருக்கிறது பிணைப்பு சக்தி கூடினது, உறுதி கூடினது. அந்த கிராஃப் பார்த்து நாங்கள் இந்த கிராஃப்ல இப்படி வந்தது கிராஃப், இதுல இருக்கிறதுதான் உறுதி கூடினது. இது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது இங்க கிட்ட இருக்கிறது நிக்கலாம் தான் இருக்கும். ஓகே, அது அட்டவணையை நீங்க பார்த்து வச்சிருந்தீங்கன்னா ஞாபகத்துல இருக்கும். ஆனா பொதுவாக எங்களுக்கு மைண்ட்ல வர்றது இல்லையே. இப்ப நாங்கள் எங்களுக்கு கால்குலேஷன் படி பார்க்கக்கூடியது ஒரு நியூக்ளியோனுக்குரிய பிணைப்பு சக்தியை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு நியூக்ளியோனுக்குரிய பிணைப்பு சக்தியை கண்டுபிடிக்கணும்.
அது எதுக்கு கூடன்றதை பார்க்கணும். இப்ப சும்மா இதுல இருக்கிறதுபடி யுரேனியத்துக்கு பிணைப்பு சக்தி கூட, அது அல்ல. ஒரு நியூக்ளியோனே ஏதாவது ஒரு ஸ்கேல் இருக்கணுமே. அப்ப முதலாவது ஹீலியத்தை எடுத்தீங்கன்னா அது 28.3, அது 4 நியூக்ளியோனுக்குரிய சக்தி. அப்ப ஒன்றுக்குரியது அளவு 728, அங்கால 0.07 சம்திங் போகும். அடுத்ததுல 160.6 கீழ் 20, இது 8 சம்திங் இருக்கும். இது கிடைக்கும். அடுத்தது 342.1 கீழ் 40, இது 832, அப்ப 8 தசம், இதை விட இதுக்கு கூட. அடுத்தது 526.8 கீழ் 60. ஓகே, இதுக்கு எவ்வளவு வரும்? இதுக்கும் 6.848, 6.954, 6.848. அப்ப எல்லாமே 8 தசத்துல வருது. அப்ப எல்லாத்துக்கும் வருமானத்தை பார்க்கணும் நாங்க. யுரேனியத்துக்கு சும்மாவே தெரியும் எங்களுக்கு, அது சக்தி குறைஞ்சது. யுரேனியத்தின் அணுவெண்ண பாருங்க, திரிவெண்ண பாருங்க, அணுவெண்ண பாருங்க 92. உங்களுக்கு தெரியும் அணுவன் 92 கூடுதல் உறுதி இல்லாத கிடக்குள்ள வந்தது. அது சும்மாவே தெரியும் யுரேனியம் உறுதியற்றது. அது பார்க்கறதே. இப்ப எதை சுருக்குவோம்? இப்ப இதை விட இதுக்கு கூட இது சரியா 8 வருகுது. 20 தானே, 160 அங்கதான் சார். இது 8 விட கூட இதை சுருக்கின மட்டும் எவ்வளவு? 4 சுருக்கணும் 832 மாசம். அங்கால 22ல 5 வருது. இது 6ஆல சொல்லணும். 6 8 48, அங்க 46ல 6 7 42, அப்ப 8 வருதா? அப்ப இதுதான் உறுதி கூடினது. இது நிக்கல். சோ நிக்கல் உறுதி கூடினகரா வரும் 4. ஓகே, அடுத்தது 2014. ஒரு கதிர்த்தொழிற்பாட்டு திரவியம் 60 நிமிடங்கள் அரையாயுளை உடையது. 3 மணித்தியாலத்தின் போது தேய்ந்த திரவியத்தின் பின்னத்தின் சதவீதம். 60 நிமிடம், இவர் 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலம் என்றா என்னது? 3 தரம் அறுவாள் அடைஞ்சிருக்கும். ஏன் 3 மணித்தியாலம் என்றா 180 நிமிடம். அப்ப அலைவாழ்வு காலம் 60 நிமிடம் என்றா இது 3 மணித்தியாலம் என்றைக்கு 3 தரம் அரைவாழ்வு அடைஞ்சு. அப்ப முதல்ல எண்ணி இருந்தா ஒருக்க அரைவாழ்வுடையக்கு n/2, திருப்பி அடைவாழ்வுடையக்கு n/4, அடுத்ததுக்கு n/8. இது 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் இல்லையா? 3 மணித்தியாலம் 60 நிமிடம் 1 அவர். அது மைண்டுக்கு வரணும். சரி, இப்ப கேட்டது என்ன? திரவியத்தின் தேய்ந்த திரவியத்தின் பின்னத்தின் வீதம். பின்னது தேய்ந்தது என்ன? அப்ப எவ்வளவு தேய்ஞ்சிருக்குது? என்ன இருந்தது? n/8 வந்திருக்குண்டா 7n/8 தேய்ஞ்சிருக்கு. அப்ப அதுகிட்ட சதவீதம் தான் கேட்கிறார். அப்ப தேய்ஞ்ச சதவீதம் தேய்வின் கீழ் ஆரம்பம் 700. அவ்வளவு எங்கும் போயிடும் 700 கீழ் 8. எவ்வளவு சொல்லிக்கிறார்? 8 64 இல்லையா? 64 அங்கால 60, 7 8 56, 40ல 5. 87.5%, 5வது. இது தேய்வடைஞ்ச சதவீதம். அடுத்து 21வது வினாபம்.
என்னவா ஏக்கமபியனும் இரு உலோகங்களில் ஒத்த வேலை சார்புகள் முறையே W1 W2 அது வேலை சார்பு ஆகவும் W1 greater than W2 ஆகவும் உள்ளன. ஏக்கமபி ஆகியவற்றினால் ஆக்கப்பட்ட இரு மேற்பரப்புகள் மீறன் எஃப்ஐ கொண்ட ஒரு நிற ஒளிக்கத்தையை பயன்படுத்தி தனித்தனியே ஒளிர்த்தப்படுகின்றன. ஏக்கமபி ஆகிய உலோகத்தினால் ஆக்கப்பட்ட பரப்புகள் மீது படும் ஒளிக்கத்தை மீறன் எஃப்புடன் காணப்படும் ஒளியிலத்திரன்களின் உயர் இயக்க சக்தியின் மாறலை பின்வரும் வரைவுகளில் எது சரியாக வைக்கப்படுகின்றது. நம்மளாம் உங்களுக்கு தெரியும் இது என்ன இயக்க சக்திக்கும் மீறலுக்கும் கிராஃப் இருந்தா உயர் இயக்க சக்திக்கும் மீறலுக்கும் கிராஃப் இருந்தா இப்படி ஒரு வரைவு தான் வரும் அப்படின்னு தெரியும் இல்லையா? சரி, இந்த படித்திறன் பிளாங்கின் மாறுது. நீங்க வேணும்னா சாமான் இருக்கலாம். ஒளிமின் விளைவுக்குரிய ஐன்ஸ்டீன் சாமான் HF is equal 5 plus KE max. அப்ப இதுக்கும் இதுக்குதான் தீர்றான். அப்ப KE max is equal HF minus 5. அப்ப இங்க எக்ஸாம் பிளாங்கின் மாறுது தான் படிக்கிறான். வேலை சார்பு தான் வெட்டு துண்டு. அப்ப ரெண்டுக்குமே படித்திறன் பிளாங்கின் மாறுது என்ன வர போகுது? அப்ப கட்டாயம் சமாந்திர போடுது. இது உங்களுக்கு கட்டாயம் தெரியும் இல்லையா? அதனால சமாந்திரம் வர்றதுதான் விடை. அப்ப ஒன்றில் ரெண்டாவது வரணும் அல்லது அஞ்சாவது வரணும். இனி எது முன்னுக்கு வரும்டா ஏ இந்த வேலை சார்பு பெருசு. சோ W1 பெருசுண்டா இங்க சின்ன பெருமானம் மைனஸ் இல்லையா? மைனஸ் W1 மைனஸ் W2 பெருமானம் பெருசு. பருமன் பெருசா இருக்கணும்னா கீழே இருக்கும். அப்ப இது ஏயா இருக்கணும். அப்ப எத்தனாவது விடை? ரெண்டாவது. அந்த வேலை சார்பை சரியா போட்டு போனீங்கன்னா சரி. பெருசு W1 பெருசு, பருமன் பெருசு. மைனஸ் பருமன். ஓகே, அடுத்து 37ஆம் கேள்வி. என்னவா? அரை ஆரையும் நீளம் எல்லையும் L2R உடைய ஒரு உருளை செப்பு குச்சி வெப்பநிலை Tயில் ஒரு கரும்பொருளாக சக்தியை கதக்கின்றது. செப்பு குற்றி வெட்டப்பட்டு ஒரே அரை ஆரையுடைய என் சர்வசம வட்டுக்களாக வேறாக்கப்படுமெனின் மேற்குறித்த வெப்பநிலையில் கதிர்பின் சக்தியின் காலல் வீதம் அதிகரிக்கும் காரணம். சரி, என்ன நடக்க போகுது? மேற்பரப்பு கூட போகுது இல்லையா? அதே வெப்பம் இல்ல. இப்ப இப்படி இருக்குது. முதல்ல ஒரு உருளை, இந்த உருளையின் உயர் நீளம் வந்து 2R அரையா. இது இந்த கதிர்பின் வலு ஏதோ ஒன்று இருக்குதான சக்தியே கதிர்க்கின்றது. இப்ப இது ஒரே அரை ஆரையுடைய எண் வட்டுக்களா விட்டுற. அப்ப ஒன்று அப்படி வரணும். இப்படி சின்ன சின்ன துண்டா இப்படி எண்ணி இருக்க போகுது. ஒன்று நீளம் எழுதிங்கன்னா 2R/n அரையா. இப்படி எத்தனை வட்டு இருக்க போகுது? எண் வட்டுகள் இருக்க போகுது. இதெல்லாம் வெப்பம் தெரியாதா? சரி, இப்ப ஒரு கேட்கிறார், கதிர்ப்பு சக்தியின் காலல் வீதம் அதிகரிக்கும் காரணம். இப்ப இது இந்த காலல் வீதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா E/A தான் இந்த காலல் வீதம். இதுக்கு என்ன வரும்? சிக்மா A into T to the power 4. இங்க A எவ்வளவு? சிக்மா T to the power 4 அதேதான். அப்ப நாங்க இங்க போடலாம் கதிர்ப்பின் வலு நேர் வீதம் சமம் நேர். இங்கேயும் அதே வெப்பம் இல்ல, சிக்மா T to the power 4 மாறுது. அப்ப ஏக்கு நேர் சமன். இங்க போட்டீங்கன்னா எவ்வளவு? மொத்த மேற்பரப்பளவை போடுவோம். அப்ப இங்க ரெண்டு வட்டப்பரப்பு இருக்குது, ஒரு வளைபரப்பு இருக்குது. அப்ப இவருக்கு போட்டீங்கன்னா அதிகரிக்கும் காரணம் கேட்டது. அப்ப இது P சமன்
ஒரு மாறி கே போட்டு போங்க. ஏ வந்து எவ்வளவு பை ஆர் ஸ்கொயர்டுல 2 இருக்குது. இது ஒன்றா சக 2 பை ஆர் 2 பை ஆர் h வந்து 2. இப்ப மொத்த பரப்பு எவ்வளவு k இன்டு இது 4 பை ஆர் ஸ்கொயர்டு, இது 2 பை ஆர் ஸ்கொயர்டு 6 பை ஆர். இது ஆரம்பத்துல கதிர்பின வரும். இப்ப கதிர்பின விலை வரும். இப்ப கதிர்பின விலை வரும். ஒன்றுக்கு ஒன்றுக்குரியதை பண்ணிக்கிறா. இதேதானே k இன்டு a ஒன்றுக்குரியது. என் சிக்மா டி எடுத்து பார்ப்போம்தான் கேட்டது. a எவ்வளவு 2 பை ஆர் ஸ்கொயர். அது மேலைகளையும் இந்த வலைபரப்பு வந்து 2 பை ஆர் ஆர் h வந்து 2r1 இன்டு n. அப்படியே எண்ணி இருக்கு. அப்படி எண்ணி இருக்குது இல்லையா? சரி, மேலாளோட பெருக்கிடுங்க. k இன்டு என்னது வழியா எடுக்கலாம்? 2 பை ஆர் ஸ்கொயர் வழியா எடுக்கலாம் இல்ல? ரைட். அப்ப 2 பை ஆர் ஸ்கொயர் எடுத்தா இது 1, அந்த n வந்து பெருக்கிருக்கு. இதுல ஒரு 2 இருக்கு, n plus 2. இப்ப இத போல இது எத்தனை மடங்கு? அப்ப இதே மாதிரி கொண்டு வரணும் இல்ல? அப்ப நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொன்னா k into 6 by r squared n plus 2 by 3. ஒரு மூணாவது பெருக்கி மூணாவது தெரியும். அப்ப இத போல இது எத்தனை மடங்கு ஆயிருக்குது? n plus 2 by 3 மடங்கு ஆயிருக்கு. அப்ப என்ன அதிகரிக்கீங்க நான் கேட்டது. அப்ப n plus 2 by 3 செகண்ட் ஆன்சர். ஓகேயா?